நவம்பர் 14 இந்த நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் எதிர்காலத்தில் IAS, IPS இன்னும் தலைவர்களாகவும் இந்த நாட்டை எதிர்காலத்தில் ஆளப்போகிறவர்களாகவும் விளங்கக்கூடியவர்கள் தான் இன்றைய குழந்தைகள். இன்றைய குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளை வாழ்த்தி மகிழ வைக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அருளகம் மாலை நேர பயிலகத்தின் நிறுவனரும் பேராசிரியரும் இந்த மண்ணின் முதல்வனுமாகிய அண்ணன் ஜோசப் டேவிட் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை முன்னிலைப்படுத்தி வாழ்த்துறை அரங்கி இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வெளியூரிலிருந்து வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த எழுச்சிகரமான இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து கலந்து கொண்டு இறுதியாக கருத்துரை வழங்கி மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கும் நமது தென்கரை பேரூராட்சியின் தலைவர் மாமா வே நாகராஜ் அவர்களை, 2வது வார்டு கவுன்சிலர் மாமா தேவராஜ் அவர்களை, தாம்பரக்குளம் பேரூராட்சி 13வது வார்டு கவுன்சிலர் தென்னரசு அவர்களை, இந்த நிகழ்வில் என்னோடு வருகை தந்து எழுச்சிகரமாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்கரை பேரூராட்சியின் 4வது வார்டு கவுன்சிலர் கைலாசம் அவர்களை, மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன் வரதன் அவர்களை, ஒன்றிய துணை செயலாளர் இனியன் அவர்களை, பேராசிரியர் அழகன் அவர்களை, கோடை பண்புலையின் தொகுப்பாளர் பாசமிகு தோழர் ரங்கநாதன் அவர்களை, இந்த நிகழ்வில் எழுச்சிகரமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களை, இந்த நிகழ்ச்சியில் தனது திறமையை நடன வடிவிலும் நாடக வடிவிலும் பேச்சாற்றல் வழியிலும் இங்கே வெளிப்படுத்தி சென்றிருக்கும் மாணவர்களே, குழந்தைகளே, ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாகவும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமேகம் சூழ்ந்து குழந்தை செல்வங்களை வாழ்த்தி விடைபெற்றிருக்கும் இந்த வேளையில் ரத்தின சுருக்கமாக 2 செய்திகளை இங்கு பதிவிட்டு விடைபெறலாம் என்று விளைகிறேன். நவம்பர் 14 ஏன் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. கடந்த காலங்களில் 1886 இருந்து இந்தியாவில் நவம்பர் 20ஆம் தேதி தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. பிற்காலத்தில் 1954ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையின் வழிகாட்டுதலின் பேரில் நவம்பர் 20ஆம் தேதி தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வழிபட்டு வந்தது உலகம் முழுவதும்.
பிறகு 1967 இந்தியாவின் முதல் பிரதமர் குழந்தைகளின் மாமா என்று அழைப்பார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் இறந்த தினத்தை அனுசரிக்கும் விதமாகவும் நேரு அவர்கள் குழந்தைகளுடன் ஆற்றலும் பற்றும் கொண்டிருந்த அடிப்படையில் கருத்தில் கொண்ட அவர் நேரு அவர்களின் பிறந்த தினம் நவம்பர் 14ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய குழந்தை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்ததாக மாணவர்கள் நல்ல படித்து ஒரு பெரிய நிலைக்கு வந்தால் அவர்களை பாராட்டுவார்கள். ஒரு சில மாணவர்கள் கல்வி அறிவை எட்ட முடியாத சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இடைநிறுத்தம் செய்து தன் வாழ்க்கையை இழந்த அவர்களை பார்த்து இந்த சமூகம் இழிவாகவும் பேசும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு இடைவேளை. நாம் யாராவது நமது பிள்ளைகளை 2 மணி நேரம் அவர்களை அழைத்து அவர்களிடம் நல்ல நிலையில் ஒரு ஆரோக்கியமாக அவர்களுக்கு பிடித்த விதமாக நாம் எப்போதாவது பேசியுள்ளோம்னா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு உண்டு. வெறுமன ஆசிரியர்கள் தான் குழந்தைகளை நல்வடுத்தி படித்து விடுவார்கள், பெற்றோர்களுக்கு எந்த கடமையும் இல்லை என்று சொல்லி கடந்து செல்ல முடியாது. என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு எப்படி அவர்களுக்கு ஒரு அனுசரிப்பு இருக்கிறதோ அதை விட பல மடங்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தனது பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நமது குழந்தைகள் படித்து மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக வர வேண்டும், ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று அனைத்து பெற்றோர்களும் ஆசைப்படுவது உண்டு. ஆனால் அந்த பெற்றோர்கள் தனது குழந்தையிடம் சென்று 2 மணி நேரம் அவர்களுக்காக 2 மணி நேரத்தை பொழுதை அவர்களோடு நீங்கள் அனுசரிப்பதில் தவறவிடுவதுதான் இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளிக்கு ஆளாகுவதும் மாணவர்கள் நல்வழிப்படுத்துவதும் பாழாகுவதும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளதுதான். 2 மணி நேரத்தில் அவர்களிடம் பேசுங்கள். இதற்கு முன்பு நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த பெருமையை உங்கள் குழந்தையிடம் சொல்லுங்கள். பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை அவரிடம் சொல்லுங்கள். சாதி மதம் இல்லை என்று சொல்லுங்கள். சமத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களது குழந்தைகளிடம் சென்று சமத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி முதல் ABCD என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களோ, தாய் தந்தை அம்மா அப்பா என்று எப்படி சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அதே போல சாதி இல்லை என்று சொல்லிக் கொடுங்கள். மதம் ஒன்று வெறும் அடையாளம் தான் என்று சொல்லிக் கொடுங்கள். சமத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். பிறர் தவறு செய்தால் அவரை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தையிடம் சொல்லிக் கொடுங்கள். தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி சொல்லிக் கொடுங்கள். தந்தை பெரியாரை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எடுத்துரைங்கள். மார்க்ஸை பற்றி சொல்லுங்கள். எங்கெல்லாம் அழுகுறல் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் எனது கால்கள் பயணிக்கும் என்று சொன்னாரே
சேதுவராவை பற்றி சொல்லுங்கள், கலைஞரை பற்றி சொல்லுங்கள், உங்களது வாழ்வியல் முறையை பற்றி அவர்களிடம் எடுத்துரையுங்கள். அப்போதுதான் உங்களது குழந்தை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை, பெற்றோர்களுக்கும் முழு பங்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதே போலதான் பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அலுவலகம் பயிலகத்திற்கும் அண்ணன் இந்த மண்ணின் மைந்தன் சுப்பியானதே எங்களுக்கு தெரியும். ஆனா டேவிட் எனக்கு உண்மையிலேயே அவரு சின்ன வயசுல நான் பார்த்துக்கிறேன். எடுத்துக்காட்டுக்காக நீங்க வேற யாரும் நீங்க என்ன வேணாம், இந்த மண்ணில பிறந்து தந்தை கோழி வியாபாரம் செய்வார். ஒரு சாதாரண படிக்காத தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான் அண்ணன் சோசுவான் டேவிட் அவர்கள். இன்று பிஹெச்டி முடிச்சு ஒரு உயர்கல்வியை பெற்று ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக திகழ்ந்திருக்கிறார். அவரை விட உங்களுக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டுக்கு தேவையில்லை என்று கூறி நிகழ்வை ஏற்படுத்திய அண்ணன் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகின்ற இந்த நிகழ்வை சிறப்பாக ஆடி சிறப்பு செய்து அமர்ந்திருக்கும் குழந்தை செல்வர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.